இதான் பைபிள் சொல்லுது. எவ்ரிபடி, எல்லாமே be found. அந்த நாள் you all come together. நீங்க எல்லாம் அந்த நாள்ல வாங்க. நீங்க அந்த நாள்ல வந்த பிறகு அதுக்கப்புறம் 17 என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் ஊழியம் செய்றாங்களே, those who are ministers, நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னா, ஜனங்க அங்க இருக்காங்க, பலிபீடம் அங்க இருக்கு, ஆண்டவர் இருக்கிறாரு, அந்த நடுவில் நின்று கைகளை தூக்கி அவங்களுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. You stand there, the people who are ministering. நீ elders, you stand there, leaders, you stand there and you pray for the people. நீ ஜனங்களுக்காக pray பண்ணு. அப்பொழுது நான் பார்த்து பரலோகத்திலிருந்து என் ஆவியை அனுப்புவேன். I will send my spirit. Come on people. நீங்க படிச்சீங்கன்னா இதுதான் வேதத்தோடைய, this is the how revival happens. இப்படி தான் revival நடக்கும். Amen. அநேக வேளையில எழுப்புதல் வரட்டும் சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம். I desire that as well. கர்த்தருடைய ஆவியான அனுப்புவார். ஆனா நம்ம ரெடி ஆக வேண்டியது, நம்ம ரெடி ஆகணும். நீ ரிவைவலுக்கு ப்ரே பண்றதை விட்டுட்டு நீ ரிவைவலுக்கு ரெடி ஆகு. ஏன்னா ஆண்டவர் ரிவைவலுக்கு ரெடி ஆயிட்டாரு. நீ ரெடியா இருந்தாருன்னா அவர் நிரப்பி உன்னை நடத்திக்கிட்டே இருப்பார். Come on people of God. Amen. அநேக வேளை இதுல தாங்க இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம், ஜெபம், உபவாசம் இதெல்லாம் செஞ்சுட்டு குடும்பமாய் சபையை வந்து இந்த இடத்துல நம்ம செஞ்சுட்டு தொடர்ந்து தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் டக்கு 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 டக்குன்னு காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். The Lord will just begin to do things. Come on people. Amen.